ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு செம்மையான சைட் டிஷ்ஷு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்கள் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 வரமிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட்டதும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா கையில் மசிச்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 இன்ச்சு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வரணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு போட்டுக்கணும் அப்படின்னா இதே கன்சிஸ்டன்சியில் விட்டுருங்க. இல்லை இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.